ஜூலை மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா. அல்லேலூயா. ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம். அல்லேலூயா. அதனால அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எப்போதும் உங்க முகத்துல தெரியும். எப்படி தெரியணும்? தெரியும். அந்த சிரிப்பு தான் ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இருதயத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. அது முயற்சி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து வர மகிழ்ச்சி அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற வசனத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறுஉத்தரவு கொடுப்பீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூலை மாதம் இந்த முதல் ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்பத்திலிருந்து இதுவரை நீ நடத்தினீர். இந்த வார்த்தை கொண்டு இந்த மாதம் முழுவதும் நீர் என்னை நடத்தும் போவதற்காக ஸ்தோத்திரம். அடியனையும் ஊழியத்தையும் சபையாரையும் குடும்பங்களையும் இதை பார்க்கிறவர்களையும் கேட்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். நீர் பேசுகிறார். வார்த்தை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு மறுஉத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இப்ப யாருக்கு மறு உத்தரவு கொடுப்பார்னா, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்திருக்கலாம். ஏதோ ஒன்று ஆண்டவர் உங்களிடத்தில் பேச வேண்டும். ஒருவேளை நீங்கள் அவரை பேசுவதை கேட்க வேண்டும். ஒரு முடிவில்லாமல், ஒரு குழப்பத்தோடு, ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதற்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுப்பார். ஆனா இங்க தாவீது சொல்லுகிறார், நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல, நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் திரவாதனை போல இருக்கிறேன். தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனாய் இருக்கிற மனுஷனை போலானே. சொல்றது, நானும் செவிடனை போல கேளாதவன், ஊமையனை போல வாய் திறவாதன் இருக்கிறேன். என்னிடத்துல என்ன இல்ல? மறு உத்தரவு இல்ல. அல்லேலூயா. என்னால மற்றவர்கள் பேசுவதற்கு என்னிடத்துல மறு உத்தரவு இல்ல ஆண்டவரே. ஆனா உங்களிடத்துல மறு உத்தரவு இருக்கிறது. நான் எந்த சூழ்நிலை வந்தாலும், நான் எந்த சூழ்நிலையில உங்க நோக்கி பார்த்தாலும், உங்களிடத்துல எனக்கு வேண்டிய மறு உத்தரவு உங்களிடத்துல இருக்கிறது. ஏன்னா நான் பாடுள்ள மனுஷன். சொல்லுகிற 11ஆம் வசனத்துல, என் சிநேகிதர் என் தோழரும் என் வாதை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்குகளை தேடுகிறார்கள். கேடானவர்களை பேசுகிறார்கள். நாள் முழுவதும் வஞ்சனையோடு யோசிக்கிறார்கள். அதனால என்ன ஆச்சு தாவீதுக்கு? 10ஆம் வசனம் சொல்லி, என் உள்ளம் குழம்புகிறது, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாம போச்சு. அல்லேலூயா. யாருங்க? பிராண சிநேகிதர் போல நாளோறும் எனக்கு என்ன பண்றாங்க? வஞ்சனை செய்யபடி யோசிக்கிறார்கள். என் பிராண வாங்க தேடுகிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள். நான் வேற ஒருத்தர் 3வது நபர் இருந்தா பரவாயில்ல, மற்றவர்கள் இருந்தா பரவாயில்ல, என்னோடு கூட இருக்கிறவர்கள் என் தோழ. அதனால என் உள்ளம் குழம்புகிறது, என் கண் ஒளி முதலாய் இல்லாமல் போகிறது, எனக்கு என்னுடைய பலன் என்னை விட்டு விலகிறது.
அதனால என்னிடத்துல என்ன இல்லை? மறு உத்தரவு இல்லை. அல்லேலூயா. என்னிடத்திலே இயேசுடைய வார்த்தை இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நாம் கடந்து போகலாம் அந்த மாதத்துல. ஆனா ஆண்டவரத்தில் நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுப்பார். உங்களிடத்திலே ஒரு மறு உத்தரவு இல்லாமல் இருக்கலாம். என்ன சொல்வது, என்ன செய்வது, எப்படி நான் கடந்து போவது, நான் என்ன ஆண்டவரோடு தொடர்ந்து ஆராதிக்கிறதா என்னால் முடியலையே. அல்லேலூயா. ஆனால் உங்களால் முடியாததை அவரால் முடியும். அவரிடத்திலே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரிடத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, எந்த சூழ்நிலை நீங்க தேவ சமூகத்துல பலனடை இருக்கும் போது, நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வரும்போது, நல்ல பலனடையும் போது உங்களிடத்துல வார்த்தை இருக்கும். ஆனா உங்கள் வாழ்க்கையில சோதனைகளும் நெருக்கங்களும் வீட்டிலையும் மற்ற இடங்களும் போராட்டம் வரும்போது உங்களிடத்துக்கு சமாதானம் உள்ள மறு உத்தரவு உங்களிடத்துல வரவே முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரிடத்துல இருந்து எனக்கு ஒரு மறு உத்தரவு கிடைக்குமா, யாரிடத்துல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை கிடைக்குமா, நம்ம போராடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவரிடத்துல எப்பொழுதும் மறு உத்தரவு. எப்பொழுது நீ கூப்பிட்டால் ஆண்டவர் உன்னிடத்துல பேசுவதற்கு அவர் ஆயத்தமா. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அல்லேலூயா. அப்ப அவர் காத்திருக்கிறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். வாசிங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் பிற்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். 3000 பேரோடு கூட பெலிஸ்தரை யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து போகிறார் சவுல். ஆனா பெலிஸ்தர் 30,000 பேரோட வருகிறான். அல்லேலூயா. ஆனால் இங்கு என்ன செய்யணும்னா, சாமுவேல் வர சவுல் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஏன்னா சாமுவேல் யாரு? ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி, ஆசாரியன், எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. ஆனா அவர் என்ன செய்யணும்னா, சர்வாங்க தகன பலி எடுக்கணும், தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும். அல்லேலூயா. சவுல் யார்? ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன், ஒரு ஞான திருஷ்டிக்காரர் சொல்வதை கேட்டு நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனா இவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறன்னா, ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. சத்துரு வருகிறான். சத்துரு வரும்போது ஜனங்கள் தடுமாறுகிறார்கள். இவன் என்ன பண்றான்னா, சாமுவேல் செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலி இவன் என்ன பண்றான்? செய்கிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 10ஆம் வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் இந்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருவதையும் நான் கண்டபடினாலே மிக்காவில் பெலிஸ்தருக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிந்து சர்வாங்க பலி செலுத்தினேன். துணிந்து. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும். ஆண்டவர் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்வார். சரி, ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். இங்க சாமுவேலை நியமிச்சிருக்கிறார் சர்வாங்க தகன பலியிட. இவன் சொல்லுகிறார், இவன் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களை விட்டு சிதறி போகிறார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமா வர, எனக்கு உனக்கு விரோதமா வரன்னு தெரியும், ஆனா யுத்தம் பண்ணது கர்த்தர். நீ ஜனங்களை பார்த்து, சத்துருவை பார்த்து, கர்த்தருடைய விதிகளை நீ மீறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ அடங்கி இருப்பாய்னா, கர்த்தர் உன் ராஜ்யத்தையும் உன் பிரயாசத்தையும் வருமானத்தையும் உன் வீட்டையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விதிகளை நீ மீறினா அவர் என்ன செய்வார்? 13ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்தா தீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போய் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கவனிங்க, போதும். ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அல்லேலூயா. அவன் காத்திருந்திருந்தானால் சாமுவேல் வந்திருப்பான். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் தாமதம் பண்ணுவாரு, ஆனாலும் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். நீ அவசரப்பட வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொன்னாலும் காத்திருக்காம நீ முந்திக்கினா ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்ய முடியாது.
கடைசி வரை உன்னால என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, சவுல் செய்த காரியம் என்ன, காத்திருக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப காத்திருந்திருந்தானால் சாமுவேல் தேவ சமூகத்திலே சர்வாங்க தகன பலியிட்டு விண்ணப்பத்தை ஏறெடுத்திருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் சொல்ற ஆலோசனைக்கு நீ காத்திருப்பாயினால் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆயத்தமாகி காத்திருக்கும் போது மறு உத்தரவு கொடுப்பார். ஆறுதலுக்கு காத்திருக்கும் போது மறு உத்தரவு கொடுப்பார். ஆவலோடு காத்திருக்கும் போது மறு உத்தரவு கொடுப்பார். ஆயத்தமாகி காத்திருக்கும் போது மறு உத்தரவு கொடுப்பார். ஆறுதலுக்கு காத்திருக்கும் போது மறு உத்தரவு கொடுப்பார். ஆவலோடு காத்திருக்கும் போது மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவேன், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கவனிங்க, இங்கே தாவீது சொல்கிறார், காலையிலே சத்தத்தை கேட்டறிவேன், காலையில உமக்கு நேரா வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. சொல்லுகிறேன், கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கு. அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு, ஒரு மனிதனை சந்திக்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போக, உலக பிரகாரமான காரியங்களுக்கு போகும்போது நம்முடைய உடைகள் என்ன பண்ணுது, ஒரு ஆயத்தமா இருக்கிறது. நம்முடைய அலங்காரங்கள் ஆயத்தமா இருக்கிறது. நம்முடைய எல்லா காரியம் ஆயத்தமா. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை அதிகாலை தேடுறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்குதா? அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன், நம்மளை மதிக்காத ஒரு மனுஷனுக்கு ஆயத்தமாகி என்ன பண்றோம், அவன் முன்னாடி நிறுத்துறோம். ஆனா உன்னை கனப்படுத்துகிற ஆண்டவருக்கு முன்பாக நீ ஆயத்தத்தோடு அவர் சன்னிதானத்துல இருந்தா, அல்லேலூயா, நீ என்ன காரியத்தோட போனாலும் கர்த்தர் உங்க காரியங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அதிகாலையில நீங்க எப்படி இருக்கணும், எழுந்துக்கும் போது எப்படி இருக்கணும், எல்லாம் அலங்கோலமா கோட்டு வாயோடு அப்படியே உக்காந்து இப்படி உக்காந்து இல்ல, அப்படி இல்லை. ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை கனப்படுத்துவதற்கு எப்படி ஆயத்தத்தோடு அவர் சமூகத்தில் என்ன பண்ணணும், நீக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும், ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது என்ன வஸ்திரம், என்ன ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்து போட்டு போறோம்ல, சர்ச்சுக்கு அப்படி போட்டு வருமா, சர்ச்சுக்கு அப்படி போட்டு வருமா, இருக்குதுலே பழசு. நான் இல்லாத சொல்ல, இருக்கும் போது மற்ற நிகழ்ச்சிக்கு, மற்ற ஒரு வேலைக்கு, மற்ற காரியத்துக்கு டிப்டாப்பா போறோம்ல. ஆனா ஆண்டவனை ஆராதிக்க, ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வரல. உன்னை பாக்குறவங்க எப்படி பார்க்கணும், கையில வேதாங்கமத்தை எடுத்துன்னு வரணும். அல்லேலூயா. எங்க போற, நான் ஆண்டவனை ஆராதிக்க போறேன், ஆயத்தத்தோட போறேன். அல்லேலூயா. உன்னை பாக்குறவங்க இப்ப உங்களை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு போறவங்களை பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சோம், பயங்கரமா அப்படியே ஜொலிக்க பாருங்க. போனவங்க அப்படியே ரொம்ப எல்லாமே ஆயத்தமா இருக்கு. பார்த்தா ஏதோ நிகழ்ச்சிக்கு போறான். ஆனா ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு உன்னால ஏன் அப்படி போக முடியல, நீ அப்படி போய் பாரு. ஆண்டவர் பாப்பாரு, என்ன ஆராதிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா வர்றாங்க. வரும்போது வெறுமையா வரக்கூடாது, கையில வேதாங்கமத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்கிற மகிழ்ச்சியோடு நீ வரணும். உன்னை பார்க்கிறவங்க பார்த்து சொல்லணும், ஆனா ஃபர்ஸ்ட் எப்படியே இருந்தாங்க, இப்ப இன்னாட்டி அழகா இருக்கிறாங்க, என்ன ஒரு கடவுளப்பா, நானும் ஆலயத்துக்கு போனோம்ப்பா. ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, உன்னுடைய நடைகள், உன்னுடைய ஆயத்தத்தை பார்த்து ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. சில பேர் வருது பார் 10 மணிக்கு, அல்லேலூயா, 9 மணிக்கு. ஆனா வரும்போது எப்படி சீக்கிரமா ஓடுறேன், இவ்வளவு ஓடுறேன், இவ்வளவு ரேஷன் கடை கூட ஓட மாட்டேன், எங்க இவ்வளவு சீக்கிரம் ஓடுறேன். ஆண்டவர் ஆயத்தத்தோட ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிறதுக்கு தாமதம் இருக்கக்கூடாது. ஆராதிக்கிறத பார்க்கும்போது மற்றவனுக்கு என்ன வரணும், மேல பொறாம வரணும். என்னப்பா என்னதான் நடக்குது, இவ்வளவு ஓடினே இருக்கிறாங்க, என்னதான் போயில வந்து இருக்கிறாங்க, என்னதான் நடக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க. என்னதான் நடக்குதுன்னு வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ஃபாலோ பண்ணி வரதுக்கு ஏன்னா உனக்குள்ள ஒரு ஆயத்தம் இருந்தா கர்த்தர் கொண்டு வரும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 34:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி
சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காணமே என் சமூகத்தில் வந்திருந்தேன். கவனிங்கள், இங்க பாருங்க, ஆண்டவர் மோசே இடத்துல என்ன சொல்றாருன்னா, கற்பலைகளை என்ன பண்ணு, இழைத்து கொண்டு எப்படி வா மேல வான்றார். அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது முறை கற்பலை வாங்க போறாரா, முதல் முறை போறாரா? எத்தனை முறை போறாரு? எத்தனாவது முறை போறாரு தெரியலையா? இந்த காலையில வந்துட்டோம்னா நீங்க சொன்னதே இப்பதான் இங்க இருக்குதான்னு பாக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் வீட்டுல போய் பாக்குறேன் எத்தனாவது முறை அது வந்துருக்குது. அல்லேலூயா. இப்போ நீங்க அவர் முதல் முறை என்ன பண்ணாங்க, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டபடினால் தங்கள் அருவருக்கத்தக்கதாக கர்த்தருக்கு முன்பாக நிர்வாணத்தை நடனம் ஆடினபடினால் தேவனிடத்தில் கையால் எழுதப்பட்ட அவரால் கொடுக்கப்பட்ட கற்பலகையை இவர் உடைச்சிட்டார். அல்லேலூயா. இவர் உடைச்சிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நீ மேல வா, நீயே கற்பலகை எத்தனை வா. எப்படி எத்தனை வரணுமா? இழைத்து கொண்டு எத்தனை வா. நீ உடைச்சு போட்டதை இழைத்து கொண்டு எத்தனை. அப்ப இழைத்து கொண்டுன்னா ஆராய்ந்து உணருது. அப்ப நீங்கள் ஆயத்தமாகி தேவ சமூகத்துல வரும்போது உன்னை நீ ஆராய்ச்சி பார்க்கணும். இன்னைக்கு தேவ சமூகத்துல இந்த மாதத்துல நான் வந்திருக்கிறேன், கடந்த மாதத்துல நான் உடைத்து போட்டேன். ஆண்டவரை உடைச்சிருக்கிற சில பாவங்கள், என் ஆண்டவரை துக்கப்படுத்தின சில காரியங்களை நீ இழைத்துக் கொள்ளணும். நீ எதுவுமே இழைத்துக் கொள்ளனா ஆண்டவர் அந்த பலகையில ஆண்டோட வார்த்தை எழுத முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ ஆயத்தமாகி விடிய காலத்துல மேல வா, மேல வா. அப்ப நீ என்ன பண்ணணும்னா அந்த கற்பலகை இழைத்து கொண்டு வரணும். இழைத்து கொண்டு ஆராய்ச்சி பார்க்கணும். என்னெல்லாம் நான் உடைச்சிருக்கிறேன், என் ஆண்டவரை இன்னும் துக்கப்படுத்துகிறேன். நான் சொல்றேன், உங்கள் ஜெபங்களும் உங்கள் ஆயத்தமும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் போல இருக்கணுமா. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நோவா பாத்தீங்கன்னா அவர் பலிபீடத்தில் என்ன பண்ணாரு, பலியிட்டார். அவர் கர்த்தர் என்ன பண்ணார், நுகர்ந்து இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இனி என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். ஒரு உடன்படிக்கை பண்ணார், வானவில்லை உண்டாக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீ இழைத்து கொண்டு வா, உடைத்து போட்ட காரியம். நீ ஆயத்தத்தோடு எப்படி வரணுமா, மலை மேல எவ்வளவு தூரம் போகணுமா? ரெண்டாவது வசனம் சொல்லுது, மலையில் உச்சியில காலையில் சமூகத்தில் வந்து நின்று. எங்க வந்து நிக்கணுமா? சில பேர் ஆயத்தமாகி என்னது உச்சியில போக மாட்டாங்க. காலையில் ஆயத்தத்துல அப்படியே உழுந்துருது. கேட்டா என்ன, நான் அதிகாலை ஜெபம் பண்ணினேன், ஆயத்தத்தோட பண்ண. ஆண்டவர் சொன்னாரு, உச்சியில வா. உச்சியில வந்துட்டீங்கன்னா அந்த ஆண்டவர் கடந்து போறதை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. சில வேளை நம்ம ஆயத்தத்தோடு பண்ணுகிறோம், ஆனா மலை உச்சியில போறதில்லை. போகும்போது என்ன பண்றோம், மூச்சு வாங்குதே, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி மூச்சு வாங்குது, அப்படியே உழுந்துடும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, அங்கே மலை உச்சியில காலமே சமூகத்துல வந்து உச்சியில வந்து நின்னாதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அங்க வந்து இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். கவனிங்க, அவர் இறங்கும் போது மோசே பார்க்கிற, அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. நீ ஏறினா உச்சி வரைக்கும் ஏறினா கர்த்தர் உன் கூடாரத்தில் இறங்குவார், உன் பிள்ளைகள் நடுவில் இறங்குவார், உன் வேலை ஸ்தலத்துல இறங்குவார். அவர் இறங்கினார்னா அவருடைய மகிமை உன்னை சூட பாளையம் இறங்குவார். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு ஏறல, உச்சி வரைக்கும் போறது இல்லை. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், நான் ஆயத்தமாகி ஒரு 10 சோத்திரம் பண்ணி போடுறோம். இல்ல, இந்த மாதத்தில் ஆண்டவர் நான் உச்சிக்கு வர சொல்றேன். அங்கே கர்த்தர் பர்வதத்துல இறங்குகிறதை நீ உணர வேண்டும். அப்படி இறங்கும் போது உன் பாளையம் எங்கிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன், கவனிங்க, அவர் படகிலிருந்து இறங்கின உடனே வசனம் என்ன சொல்கிறது, அசுத்தாவில ஒரு மனுஷன் எதிராக புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா.
என் ஆண்டவர் இறங்கினார்னா எந்த அசுத்தாவியும் உனக்கு எதிராய் நிற்பது இல்லை. உன் குடும்பத்தை அலக்கழிப்பது இல்லை, உன் பிள்ளைகள் அலக்கழிப்பது இல்லை, உன் எல்லைகள் அலக்கழிப்பது இல்லை. அல்லேலூயா. இங்க அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் சங்கிலியினால் கட்டப்படாதிருந்தும் சங்கிலியை முறித்து தகர்த்து போடுகிற அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவனை கண்டு பயந்து ஓடி இருந்தார்கள். அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசு சமுத்திரம் என்கிற உலகில, படகு என்ற வாழ்க்கையில அவர் உன்னிடத்தில் வந்து இறங்கும் போது, அல்லேலூயா, பயமுறுத்துகிற ஆவி, அலக்கழிக்கிற ஆவி, அடக்க முடியாத குடும்பத்தை அலக்கழிக்கிற ஆவி, உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற ஆவிய கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாத. 6ஆம் வசனம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. இப்ப பயமுறுத்திருந்த ஆவி, அலக்கடிக்கிற ஆவி, உனக்குள்ள இருக்கிற உன் ஆவி கெடுக்கிற ஆவி, உன் சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, உன் ஜெப வாழ்க்கை தடுக்கிற ஆவிய இப்ப இயேசு இறங்கின போது என்ன வந்துச்சுன்னா அங்க ஒரு ஆராதனை வந்துச்சு. அல்லேலூயா. இப்ப பயமுறுத்தி நடக்க முடியாத மனுஷன் வந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறான். நான் சொல்லுவேன், கர்த்தர் உன் பாளையத்தில் இறங்கணும். அவர் இறங்கணும்னா நீ மலை உச்சிலே ஏறணும், தேவ சமூகத்துக்கு எட்டணும், தேவனுடைய பிரசன்னம் வர வரைக்கும் நீ ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுவேன், இங்க ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நீ ஆயத்தமாகி காத்திருக்கும் போது எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போறார். விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கர்த்தர் இருந்து செய்யும் காரியம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. ஒரு சிம்பிள் ஒரு பயங்கரத்தை பாருங்க. நீங்க 29ஆம் வசனம் வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது பயந்தார்கள். அல்லேலூயா. அங்க ஆண்டவரோட பேசிட்டு வந்ததுக்கே அவன் பயப்படுறான். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பயமுறுத்துகிற ஆவிகள், உனக்கு எதிராக இருக்கிற தடை பண்ணுகிற ஆவிகளை உன் முகத்தை பார்த்தே பயப்பட போறான். ஆண்டவர் சொன்ன, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். மோசே பயமுறுத்துற மாதிரி வரலங்க. கற்பனைகளை டயர்டோ தேத்துன்னு வர்றாரு, டயர்டோ எடுத்துன்னு வர்றாரு. அல்லேலூயா. ஆரோன மூப்பரை பார்த்து அலறான். ஏன் இது வரைக்கும் இந்த முகத்தை பார்த்ததில்லை, ஒரு அக்கினி மயமா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை உன் நடுவில் செய்ய போகிறார், பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத காரியத்தை செய்ய போகிறார். உனக்குள்ள ஒரு ஆயத்தத்தோடு தேவ சமூகத்தில் உச்சியில வரும்போது, அந்த பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வரும்போது, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் அதை காண செய்வாராக. அடுத்த 2வது காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆறுதலுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மறுஉத்தரவு தருவார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். கவனிங்கள், பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எப்படி இருந்தான்? பயபக்தி உள்ளவன், நீதி உள்ளவன். அல்லேலூயா. ஆனால் ஆறுதல் வர காத்திருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரா? இருக்கிறாருன்னு சொல்றவங்க ஒரு அலையிலே சொல்லலாமா? ஆவியானவர் மேல இருந்தார்னா கர்த்தர் உனக்கு ஒரு ஆறுதலை வர வைப்பார். ஒருவேளை உனக்கு ஒரு ஆறுதல் இல்லாமல், ஒரு ஆலோசனை இல்லாமல்,
ஒரு மனம் தடுமாறுகிற சூழ்நிலை இருக்கிறதா, ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீ காத்திருக்கும் போது உனக்கு ஒரு ஆறுதலான செய்தி வரும். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை தேற்றக்கூடிய செய்தி வரும். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடிய செய்தி வரும். அல்லேலூயா. அவருக்காய் நீ காத்திருக்கும் போது அவர் உன்னை ஆறுதல் படுத்துகிறவராய், அவர் உன்னை தேற்றுவார். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துவார், உன்னை வழிநடத்துவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும். நீங்க கேட்கலாம், ஆண்டவரே இப்பொழுது என்னோட பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த ஜனத்துக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தார். அப்ப பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? உங்க வாயினால உதச்சினால வார்த்தையினால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா உனக்கு ஆறுதல் இருக்காது, உனக்குள்ள சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் பேசினாலோ உன் வார்த்தையினாலே நீ ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது ஆவியானவர் அங்க துக்கப்படுவார். அல்லேலூயா. எல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியானவர் உள்ள இருக்கிறார்ல, ஆவியானவர் துக்கப்படுத்தினா அவர் அமைதியா இருப்பார். ஆனா மீண்டும் நீ மனம் வருந்தி ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. இங்க தாவீதை பார்க்கிறோம், அவன் பாவத்துக்குள்ளாக்கப்படும் போது அவனிடத்திலிருந்து உற்சாகத்தின் ஆவி அவன் என்ன பண்ணான்? இழந்துட்டான். எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை தாங்க, ரட்சணித்து சந்தோஷத்தை தாங்க. இந்த பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருந்தா உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ரூத் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு யோபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இங்கு நகோமிக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று யோசிச்சு பாருங்க. இங்க பெத்லகேம்ல இருந்து மோவாவுக்கு போன இந்த நகோமிக்கு கணவனை இழந்துட்டா, 2 பிள்ளை இழந்துட்டா. அல்லேலூயா. இப்போ ஆண் மக்களுடைய வம்சத்துல இல்லாம சூழ்நிலை வந்துச்சு. எவ்வளவு துக்கத்தோட இருக்கா. அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுகிறது, ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி ஓபேத் என்று பெயரிட்டார். இந்த ஓபேத் யார்? தாவீதின் தகப்பனாக ஈசாயுடைய தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா இவன் இந்த பெத்லகேமுக்கு வரும்போது நகோமியை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் வாசிங்கள் 19ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாரா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர். போதுமா கவனிங்க. இங்கு அவர் சொல்றாங்க, நகோமி வந்து இருக்கிறாப்பா. உடனே நகோமி சொல்லுகிறார், இதை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாரா என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கினார். நான் கசந்து போய் வந்திருக்கிறேன், துக்கம் நிறைஞ்சு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நகோமின்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆனால் இவன் எங்க வந்திருக்கிறார்? மீண்டும் பெத்லகேமுக்கு வந்திருக்கிறார். பெத்லகேம்ல கர்த்தர் அவளை சந்திக்கிறார். நீங்க என்ன கவலையோடு என்ன ஆறுதல் இல்லாம நீ வந்திருந்தாலும் உன்னை சந்திக்கிற தேவன் சபை நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் மோவாப் தேசத்துக்கு போனா, வரும்போது வெறுமையா வந்தா. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அல்லேலூயா. இப்ப நான் வெறுமையா வந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் உன்னை வெறுமையாய் திருப்பி உன் சந்ததியில கர்த்தர் சந்ததியை கொண்டு ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையில நான் இவ்வளவு இழந்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் இல்லை, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை சந்திப்பார் என்றால் கர்த்தர் உனக்கு ஒரு ஓபேத்தை தருவார். அல்லேலூயா. வாசிங்கள் ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார். கவனிங்கள், ஓபேத் என்றால்
உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாக. அல்லேலூயா. இங்கே ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது, ஓபேத் பிறந்திருக்கிறான்பா. அந்த ஓபேத்துடைய பெயர் என்னன்னா, உன் ஆத்துமாவை ஆறுதல் செய்கிறவன், உன் முதிர் வயதில உன்னை ஆதரிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்கு ஓபேத் உன்னை ஆதரிக்கிறார், இந்த இயேசு உன்னை ஆதரித்து நடத்துவார், உன் ஆத்துமாவை ஆறுதல் படுத்துவார். ஒரு நாளும் உன் ஆத்துமாவை துக்கத்துக்கோ மரணத்துக்கோ ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. இவன் சொன்ன நிறைவுள்ளவளா போனேன், பெருமையா வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு ஆண் பிள்ளை வரும்னு நினைக்கல, இனி ஒரு ஆதரவு வரும்னு நினைக்கல, இனி ஒரு பாதுகாப்பு வரும்னு நினைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாவுக்கு நான் ஆறுதல் படுத்துவேன், நான் முதிர் வயது உன்னை ஆதரித்து நடத்துவேன், உன்னை எல்லாம் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஓபேத், புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல சமாரியன். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10:33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். இங்கு பார்க்கிறோம், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனுஷன் இப்படிப்பட்ட வஸ்திரத்திலிருந்து குற்றுயிராக காயத்தோடு யார் அவனை தூக்கவோ யாருமே இல்லை. கச்சையில வந்த லேவியனும் ஆசாரியனும் விலகி போனார்கள். ஆனால் நல்ல சமாரியன் வந்து கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தார். அல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள ஒரு நல்ல சமாரியன் உங்களுக்கு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிறீர்களா, உடைந்து காத்திருக்கிறீங்க, எனக்கு என்ன ஆறுதல், என்ன முடிவு, இந்த மாதத்துல என்ன நான் செய்ய போகிறேன். ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகிறவர் இருக்கிறார், உன்னை சத்திரத்துல கொண்டு போய் பராமரிக்கிற ஒரு ரட்சகர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பாதி வழியில விட்டுகல, உன்னை விலகுற ஆண்டவர் இல்ல, உன்னை பராமரிக்கிற ஆண்டவர், உன் காயங்களை ஆற்றுகிற ஆண்டவர், உன் வஸ்திரங்களுக்கு உனக்கு உடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இடத்துல வந்து நான் வஸ்திரத்தை இழந்துட்டேன், ஆதரவு இழந்துட்டேன் யாரா சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், வஸ்திரங்களை ஆண்டவர் இடத்துல வந்து கர்த்தர் எனக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நீங்க தெரிந்த போதுதான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 35ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தால் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். கவனிங்கள், நீங்கள் ஆறுதலுக்காய் காத்திருக்கும் போது இங்கே நல்ல சமாரியன் ஆண்டவர் சொல்றாரு, இவனை நீ விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் உண்டானால் நான் என்ன பண்றேன், இவனுக்காக செலவழிப்பேன், நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டவரை நீ நம்பி வந்திருக்கும் போது, ஆறுதலுக்காக நீ காத்திருக்கும் போது, உனக்கு தேவையானது இந்த மாசத்துல செய்ய போகிறார், ஆதரித்து நடத்த போகிறார், நீ மீது எடுக்க போகிறார். அல்லேலூயா. உன் வருமானத்துக்கு கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை சத்திரத்துல கொண்டு வந்திருக்கிறார். இங்க சொல்றாரு என்னன்னா, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாவது இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன், நான் தருவேன், நீ பத்திரமா பார்த்துக்கோ, உன்னை பத்திரமா இந்த சத்திரத்துல வச்சிருக்கிறார். ஒரு நன்மை உனக்கு குறைபடாது. உனக்கு என்ன வேணுமோ, உன் ஸ்டோரேஜோ, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையோ, இந்த மாத திருமண காரியம், என்ன காரியம், வேற காரியம் ஆண்டவர் சொல்றார், நான் தருவேன், நான் பராமரித்து நடத்துவேன். அல்லேலூயா. நான் ஆதரித்து நடத்துவேன். நீ கலங்கவே வேண்டுவதில்லை. நீ ஆத்துமா ஆறுதலுக்காய் நீ காத்திருக்கும் போது, நீ காத்திருந்து ஆறுதலுக்காய் காத்திருக்க வேண்டியவர்கள் உன்னை இன்னும் உடைச்சிருக்கலாம், இன்னும் உன்னை நோகடிச்சிருக்கலாம், இன்னும் உன்னை வார்த்தையாலே கொண்டிருக்கலாம். ஆனா இந்த தேவன் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், உன்னை பராமரிக்கிற தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன். நீ வேற எங்க இவங்க விசாரிக்கல, அவங்க என்ன பார்க்கல, அவங்க எனக்கு நல்ல வார்த்தை, அதெல்லாம் விட்டுடு. இங்க ஒரு சத்திரம் இருக்குது. இந்த சத்திரத்துல உன் காயங்களை ஆற்றின ஆண்டவர் இங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து உனக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர் இங்க இருக்கிறாரு.
நீ என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த இடத்துல இந்த மாசத்துல வந்துரு, இந்த சத்திரத்துல உன்னை பராமரிக்க ஹல்லேலூயா. இந்த சிமியோன் ஆறுதல் வர காத்திருந்தான். பரிசுத்தாவின் ஏவுதலால் ஆலயத்துக்கு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடு போக வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலுக்கு காத்திருந்தவனை கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்பினார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. யோசேப்பும் மரியாவும் பிள்ளையாக இயேசுவை கொண்டு வரார்கள். சிமியோனை கூப்பிடலங்க, ஆவியின் ஏவுதலோடு வந்தாரு. ஆவியானவர்களுக்கு மறுத்தல் கொடுத்தார். ஏன் தெரியுமா? இவர் மரணம் அடையும் முன்னே இவரை பார்க்க வேண்டும். ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார்னா உனக்கு ஒரு ஏவுதலை தருவார். உனக்கு என்ன சோதனைகளை நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்குள்ள பெருமூச்சோட விண்ணப்பத்தை ஆவியானவர் உனக்கு ஏறெடுக்க வைப்பார். அப்ப என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இருக்கணும். பரிசுத்த ஆவி உண்மையில இருக்கணும். இந்த மாதத்தில் ஆவியானவர் உண்மையில இருக்கிறதை இருப்பாரனால் உனக்கு வர ஆறுதலை அவர் உனக்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்குவார். நீ ஆலயத்துக்கு போ, அங்க உனக்கு ஒரு ஆறுதல் வரும். அங்கே உன் கடன் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். இங்க விடுகிற ஒரு கண்ணீரை பரலோகத்தின் ஆண்டவர் பார்த்து நீ வீட்டுக்கு போகும்போதே ஒரு சென்றை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உலாவிடுகிறாரு, ஆண்டவர் உலாவிடுகிறாரு. உன் பெருமூச்சு விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். யாரால் உடைக்கப்பட்டு எவரால் கைவிடப்பட்டு இருக்கிறாயோ அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து உனக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து உன்னை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. ஆறுதல் உனக்கு மருத்துவர் கொடுப்பாரு, உன்னை நடத்துவார். மூணாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆவலோடு காத்திருக்கும் போது மருத்துவர் கொடுப்பார். 2 பேதுரு 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். கவனிங்கள், சீக்கிரமாய் வரும்போது மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். என்ன சொல்றீங்க? பயமுறுத்துறீங்களே. இதெல்லாம் இன்னும் நடக்கல. நடக்கிறதுக்குரிய அடையாளம் நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்தாலும் நீ ஆவலோடு காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு மருத்துவர் கொடுப்பா. ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமி வானம் ஒழிந்து போனாலும், ஹல்லேலூயா, நீங்கள் வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கவனிங்கள், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்து விசுவாசிக்கிறீங்களா? புதிய வானம் பூமி உண்டாகுன்னு. ஹல்லேலூயா. நீங்க இந்த ஆவலோடு காத்திருக்கும் போது பூமி பாருங்க, இன்னும் அதுவே நடக்கல. ஆனா யுத்தங்களும் கொலை நோய்களும் என்னது எங்க பார்த்தாலும் இப்படி நடக்குது, அழிவு. ஆனா நீ ஆவலோடு காத்திருக்கும் போது வேதம் சொல்லுது அப்படியே வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும். உனக்குள்ள ஒரு நீதி வாசமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆபத்தான இந்த சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு மருத்துவர் கொடுப்பார். உன் ஆவல் என்றால் ஆசை. ஹல்லேலூயா. உன் ஆசை யார் மேல இருந்தா? ஆண்டவர் மேல இருக்கும். ஆசை ஆண்டவர் மேல இருந்தா உன் முன்னாடி போறவன் தடிக்கு விழுந்தாலும் காயம் உண்டாகும். ஆனா கர்த்தர் எந்த காயமும் இல்லாம உன்னை பாதுகாப்பி நடத்துவார். ஏன் தெரியுமா? உன் ஆவல் கர்த்தர் மேல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. கவனிங்கள், இங்கு இயேசு சொல்கிறார், ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். இங்க சொல்றார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப சுற்றில ஜனங்க இருக்கிறாங்க. இவரை பிசாசின் மகனே என்னென்னதோ சொல்லுகிறாங்க. இவன் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. யாரும் நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இவங்க என்னதான் சொல்ல இருக்கிறாங்க. நான் பரத்துல இருந்து வந்து சொல்றேன், அதையும் நம்பல. நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நீர் என்னை மகிமைப்படுத்த ஆண்டவரை சொல்லும் போது பிதா சொல்றார், என்ன சொல்றாரு?
இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்களேன். அங்கே நின்று கொண்டிருந்ததை கேட்ட ஜனங்கள் முழக்கம் உண்டாயிற்று என்று கேட்டார்கள். வேறு சில தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார். கவனிங்கள், இதுவரைக்கும் கேட்காத ஒரு இடி முழக்க சத்தத்தை வானத்திலிருந்து கேட்டார்கள். ஏன் தெரியுமா? இயேசுக்கு பிதா மேல ஒரு ஆவல் இருந்தது. இவங்க சொல்றாங்க, பிதா எங்க இருக்கிறாரு? பிதா இல்ல, அங்க இல்ல, இங்க இல்ல, எல்லாம் குழம்பி கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, நான் எங்க வந்தேன்னு சொன்னவரை நம்ப மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்க மேல ஆவலா இருக்கிறேன், ஆசையா இருக்கிறேன், நான் உங்களை மகிமைப்படுத்துறேன், நீர் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறதை நீ பேசும்போது, நீ ஜெபிக்கும் போது, நீ நடக்கும் போது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். நீ சாதாரண வார்த்தை அல்ல, சாதாரண ஜெபம் அல்ல, உன் ஜெபத்திலும் வார்த்தையிலும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். நீ சாதாரணமா சொல்ற வார்த்தை தீர்க்கதரிசனமா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீ சாதாரண அல்ல, யாவல் நான் அவளோடு காத்திருக்கிறேன். இந்த வாஞ்சை இருந்து அவர் மேல வாஞ்சையா இருந்தா நீ செய்கிற ஒவ்வொன்றையும் நீங்க சாதாரணமா சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போறாரு சொல்லுவீங்க. அல்லேலூயா. உங்க வியாதியில இருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகமாக்கிட்டாரு சொல்ல போறீங்க. இதை கட்டி உடைய போதுன்னு சொல்ல போறீங்க. அந்த ஸ்பாட்ல கர்த்தர் உடைக்க போறாரு. அல்லேலூயா. நான் மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் பாரத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. 30ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. அல்லேலூயா. என் நிமித்தம் உண்டாகலங்க, நீங்க அவிசுவாசமா இருக்கல, உன் அவிசுவாசம் கண்ணு திறக்கப்படுதான் பரலோகத்திலிருந்து உங்கள் நிமித்தம் உண்டானது. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, அவளோடு வாஞ்சிக்கிறேன், மனோத்தர் கொடுத்துருது கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறீங்களே, நீ அவளோடு அந்த பரத்தில் இருக்கிறது மேல நீ வாஞ்சியா இருக்கணும். வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. முடிச்சிட. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்த வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கவனிங்கள், தம்மில் அன்பு கூறலுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்துல. அதனாலதான் என்னங்க பண்றாங்க? பரலோகம், நியாய தீர்ப்பு, பிதா இயேசு நம்ம சொல்றதெல்லாம் அசட்டை பண்றான். அல்லேலூயா. ஏன்னா அவன் கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அல்லேலூயா. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழங்களையும். அல்லேலூயா. உன் ஆசை அவர் மேல இருந்தா இதுவரைக்கும் நீ காணாதவைகளை காண போகிறாய். அல்லேலூயா. உன் கண்கள் காணாததை, உன் காது கேட்காததை கர்த்தர் உன் கேட்க செய்ய போகிறார். அல்லேலூயா. செய்வாரா இல்லையா? உன் ஆசை அவர் மேல இருக்கும், உன் ஆவல் அவர் மேல இருக்குன்னா நீ இதை பார்த்து பார்த்தே சோர்ந்திருப்ப. இந்த மனுஷனை பார்த்து, இந்த வாழ்க்கையை பார்த்தே வாழ்க்கை வெறுத்து இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, இது வரைக்கும் பார்க்காத மகிமை நீ பார்க்க போக. ஸ்தேவானை அடித்து கல்ல அடிக்கிறாங்க, ரத்தம் ஊத்துது, வானம் திறக்கப்பட்டு வருது, வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. மனுஷகுமார் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கிறாரு, மனுஷகுமார் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. உன் ஆசை ஆவல் இருந்தா கர்த்தர் தரிசனத்துல வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீ நினைச்சிருப்ப, ஆண்டவரே நான் ஒடுங்கி இருக்கிறேனே, ஒன்னும் இல்லாம இருக்கிறேனே, என் சூழ்நிலையே வெறுமையா இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் இல்ல இருக்குது, மேன்மை இல்ல இருக்குது. ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்து பாரு, இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு மகிமை மேல இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்கு பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு பேசப்படாத வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குள்ளாக 3 வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். மனுஷன் பேசாத, கேட்காத, வாக்கு கெட்டாத
ஒரு வார்த்தைகளை அவன் கேட்டான்னு சொல்றார். அல்லேலூயா. நீ கர்த்தர் காதுகளை திறக்க போகிறார். நீ ஆவலோடு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நீங்க வசனத்து மேல ஒரு ஆவல். வேதம் சொல்றது மத்தேயு 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே செர்கியு பவுல் என்கிற ஒரு மனுஷன் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆசையா இருந்தான் பாருங்க. அவன் பேசின அந்த வார்த்தை நீ வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியுபால் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களுக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அல்லேலூயா. கவனிங்க, இங்க ஆசையா இருந்தான். வசனத்தின் மேல ஆசை. நான் சொல்லுவேன், நீ வசனத்தின் மேல ஆசையா இருந்தா கர்த்தர் உன் வாழ்க்கையில நீங்க எதற்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் இந்த மாத்திரத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேச போகிறார், உன்னை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இங்க பாக்குற உன் கண்கள் பார்க்க போகிறது. யோபு சொல்றார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே என்ன பார்க்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், உன்னை உயர்த்த போகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆசையா இந்த வசனத்து மேல தாகத்தோடு தேவ சமூகத்துல தாகத்தோடு வாஞ்சையா இருக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆயத்தமாகி காத்திருக்கும் போது மருவத்தில் கொடுப்பார். ஆறுதலுக்கு காத்திருக்கும் போது மருவத்தில் கொடுப்பார். அவளோடு காத்திருக்கும் போது மருவத்தில் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த மாதத்திலே நீ என்ன மருவத்திலும் எதிர்பார்க்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு மருவத்திலும் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மருவத்திலும் கொடுக்க போகிறார். இந்த மாதத்திலே தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது நீ கடந்து போகிற காரியத்தில், வேலையில், வீட்டு காரியத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், திருமண காரியத்தில், எல்லா போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் மருவத்திலும் மருவத்தில் கொடுத்து நடத்த போகிறார். மகிமையா நடத்த போகிறார். உன்னை ஆறுதல் படுத்தி நடத்த போகிறார். உன்னை தேவ சமூகத்தில் நிற்க வைத்து நடத்த போகிறார். உனக்கு வர போராட்டத்தை நீக்கி உன்னை நடத்த போகிறார். உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை தைரியப்படுத்தி நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். நீங்கள் காத்திருக்கும் போது அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்துக்காய் காத்திருந்து கேட்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தைரியமாய் உன்னை நடத்த போகிறார். அந்த மாதத்தில் நீங்க தைரியத்தோட சொல்ல போகிறீர்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பவுலிடத்தில் சொன்னார், தைரியமாய் பேசு, நான் உன்னோடு இருக்கிறேன். பட்டணத்தில் ஒரு கூட்டம் உண்டு, தைரியமா பேசு, இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு மறுவுத்தல் கொடுத்து நடத்துவார். ஓட்டத்தில் நீ சோர்ந்து போக உன்னை விட மாட்டார். வேகமாய் ஓடக்கூடிய, ஞானமாய் ஓடக்கூடிய, திறனோடு ஓடக்கூடிய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து நடத்த போகிறார். ராகாதாரா நாமா சதுரினி மாக்கா ரீகாதாரா நாமாகாதாரா நாமாக்கா. ஓ ஜீசஸ், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிறவர்களுக்கு மருவத்தில் கொடுப்பீர்கள் வாக்குப்படி சபைக்கு அறிவித்திருக்கிறது. எனக்கும் இந்த வாக்கு பண்ணியிருக்கிறேன், கேட்கிற பார்க்கிறவர்களுக்கும் வாக்கு பண்ணியிருக்கிற இந்த வாக்கை நிறைவேற்ற போது கை ஸ்தோத்திரம், நிறைவேற்றி நடந்த போது கை ஸ்தோத்திரம். எல்லா கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.